வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். நீட் பிஜியில் முறைகேடு. ஐயோ மீண்டும் மீண்டுமா? அன்னைக்கு தான் யூஜி நீட்ல வந்து முறைகேடு நடந்துச்சு. கிரேஸ் மார்க் எல்லாம் கொடுத்து 720க்கு 720 719ன்ற ஊழலாம் நடந்தது. 719 எப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து கேள்வி எழுப்பியிருந்தோம். இப்போ மறுபடியும் பிஜியில் என்னன்னா போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. எதற்காகனா நடந்த ஊழல் காரணமாக தான் நினைக்கிறேன். என்னன்னா வந்து லட்சங்கள் கொடுத்து 10ல இருந்து 50 கோடி கணக்கில் வந்து காசை கொடுத்து கொஸ்டின் பேப்பர் வந்து விலைக்கு வாங்கியிருக்காங்க. அதாவது இதில் மேட்டர் என்னன்னா யூஜிக்கே +2 வரைக்கும் படித்த படிப்பு செல்லாதுன்ட்டு ஒரு நீட்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அது போக எம்பிபிஎஸ் படிச்சு முடிக்கிறதே வந்து நாக்கு தள்ளிடும். அதுக்கப்புறமும் ஒரு நீட். ஏன் எனக்கு சீமானன் தான் ஞாபகத்துக்கு வருது. பால், தண்ணி, சக்கரை, தேயிலை இதுல உருவாகாத டீ எப்படிதான் ஒரு வடிகட்டில உருவாகும்? நீட்ன்ற எக்ஸாம் வந்து யாரை வந்து ஏமாத்துறதுக்காக நடத்துறாங்க எனக்கு தெரியல. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து தற்கொலைகள் நடந்தா நம்ம என்ன சொல்லுவோம்னா, டாக்டர் ஒண்ணுதான் படிப்பு இல்ல, எக்கச்சக்க துறைகள் இருக்கு, அதுல வந்து சாதிச்சு காட்டுங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அப்ப வந்து கட் ஆஃப் இல்லைன்னா ஒரு விரக்தியில தற்கொலை பண்றது உண்டு. ஆனா இப்ப எப்படின்னா கட் ஆஃப் இருந்துமே என்னால டாக்டர் ஆக முடியல என்ற விரக்தியில நிறைய பேர் வந்து மாறுறதை நம்மளால பார்க்க முடியுது இல்ல. இது வந்து தற்கொலையே கிடையாது, கொலை.